13 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். கொரோனாலையும் செஞ்சுருக்கோம். கஜா புயல் இதெல்லாம் 13 வருஷமாக வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாக எங்களை எடுத்து 5 பேர் செய்கின்ற வேலையை ஒரு நபருக்கு வேலையை கொடுத்து மன உளைச்சலோடு டெய்லியும் வேலை செஞ்சுட்ருக்குறோம். 13 வருஷம் ஆகி இது வரைக்கும் எங்களை பணி நிரந்தரம் பண்ணல. பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி 13 வருஷம் ஆகி போச்சு. நம்ம ஏவா வேலு ஐயா அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்களுக்கு படிப்படியாக பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் எனக்கு பண்ணவே இல்லைங்க. இப்போ நேற்று போய் அமைச்சர் மாசு சுப்பிரமணியன் பார்த்தோட இதெல்லாம் பேசணும் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களை கேவலமாக பேசி அனுப்புகிறாருங்க. அதனால் கருணை உள்ளத்தோடு எங்களை பரிசீலனை செய்து வருகின்ற ஆட்சி முடிவதற்குள்ளே எங்களை ரெகுலர் செக்ஷன் கொண்டு வந்தால் ரொம்ப உதவியாக இருக்குங்க. குடும்பமும் வாழ்வாதாரமும் ஒரே கோரிக்கையாக பணி நிரந்தரம் மட்டும்ங்க. எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டேன். நானெல்லாம் வந்து 2013 ஜாயின் பண்ணேன். 13 வருஷம் ஆயிடுச்சு. எங்க பிள்ளைங்க குட்டிங்களாம் ஒரு ஆதரவற்ற வீடோ, எனக்கு யாருமே உதவி இல்லை. நான் ஒரு அன்றாடம் ஆச்சு, எனக்கு வீடு கூட இல்லை. நான் அண்ணனுக்கு கூலி சம்பாதிச்சதே எனக்கு கூழு. நான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறேன். நான் நீ கருணை காட்டி எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவேன்னு தான் நாங்க வந்தோம் சாமி. நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு. 13 வருஷத்துல இந்த முறை தான் நாங்க அதிகபட்சமா நாங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்கள், எல்லாரும் 40 வயசுக்கு மேலே தான். அவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு. ஏன் இந்த டைம்லையும் பண்ணலாம் மனசாட்சியே இல்லாமல் இந்த தமிழக அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஏழை எங்களை வந்து 13 வருஷமாக நாங்கள் வந்து மன உளைச்சலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தினக்கூலி அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் நினைக்கிற சம்பளத்தில் வேலை செய்கிறோம். இன்னமும் எங்களை பணி செய்யாமல் இந்த தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருது. இந்த 13 வருஷம் மன உளைச்சல் வேலை செஞ்சும் இந்த 13 நாளாக போராட்டம் பண்ணியும் நேற்று அமைச்சர் ஐயா, சுகாதார அமைச்சர் ஐயா வந்து எங்களை வந்து வாழ்வாதார கோரிக்கை கேட்க போய் எங்களை வந்து பேஷன் ஆகி போச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப நேற்றுலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம். இந்த தமிழக அரசு வந்து எங்களுடைய ஒவ்வொருத்தர் இந்த 4000 3000 பேரோட வாழ்வாதாரத்தை வந்து கொஞ்சம் வந்து கருணை காட்டுங்க. எங்கள் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஸ்னால பெரிய பணக்காரனாக ஆகிட போகிறதில்ல, கோடிசனாக ஆகிட போகிறதில்ல. எங்கள் பிள்ளை குட்டிங்க நல்லா படிக்கும், 3 வேளை சாப்பிடும். அதனால தான் வந்து நைட்டும் பார்க்கலாமா, இந்த மாதம் சேலரி கூட எங்களுக்கு இன்னும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் கடனுடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் சாப்பாடுகள் இல்லாமல் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்க கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்காங்க. ஐயா வந்து கருணை உள்ளத்தோடு இந்த தமிழக அரசு உங்களுடைய நீங்கள் சொன்ன கோரிக்கையை தான், நீங்கள் சொன்ன வாக்குறுதியை தான் நாங்கள் வந்து நியாயமாக கேட்குறோம். எங்களுக்கு நியாயம் உண்டு, எங்களுக்கு நியாயமான கோரிக்கை தான் இது. தமிழக அரசு தயவு செய்து இந்த இன்னையோட எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நாங்கள் வந்து எல்லாரோட எங்கள் பணியாளர்களுடைய சார்பாக, எங்கள் எல்லாரோட மாவட்டத்தின் சார்பாக 12 மணி கேட்டுக்கிறோம். தயவு செய்து செய்யுங்க ஐயா. நன்றி.